நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தக்கூடிய கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு தேர்வு போட்டிகள் 2023 மிக விரைவில் நடக்க இருக்குது. இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை, அதற்கான வரைமுறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஒன்றிய அரசுடைய திட்டத்தின் கீழே கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து நடந்துட்டு வருது. கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் என 2 பிரிவுகளாக இந்த போட்டிகள் நடந்துட்டு இருந்தது. அதற்கப்புறம் கோவிட்-19 காரணமாக 2020 இந்த போட்டிகள் நடக்காமல் போயிடுச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 18 வயதுக்கு உட்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரிவாக இந்த விளையாட்டு போட்டிகளை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 2021 நடந்த அந்த போட்டி ஹரியானா மாநிலம் பஞ்சகுலாவில் நடக்குது. அதற்கப்புறம் 2022 நடந்த அந்த போட்டி மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இந்த போட்டிகள் நடந்துட்டு வருது. இப்போ 2023ஆம் ஆண்டு இந்த கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு பிரிவுகள் தமிழ்நாட்டில் நடக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான பிரிவில் தான் இந்த போட்டி நடக்குது. தமிழ்நாட்டில் 19/1/2024 முதல் 30/1/2024 வரைக்கும் இந்த போட்டி தமிழ்நாட்டில் நடக்குது. அந்த போட்டிக்கான தேர்வு போட்டிகளும் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரும் 8ஆம் தேதி காலை 8 மணிலிருந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில தடகள போட்டிகளுக்கு தேர்வுகள் நடத்துகிறாங்க. அது எந்தெந்த போட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் ஓட்டம், 2000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் ஓட்டம், அதாவது பலதடை ஓட்டம், 3வதாக பார்த்தீங்கன்னா குண்டெறிதல் 5 கிலோ பிரிவில். இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் அவங்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதலாக பார்த்தீங்கன்னா ஆதார் அடையாள அட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க, அல்லது பிறப்பு சான்றிதழ் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. 3வதாக பார்த்தீங்கன்னா பள்ளி சான்றிதழ் இருந்தால் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 4வதாக இருப்பிட சான்றிதழ் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த 4 சான்றிதழில் ஏதாவது 2 கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 போட்டிகளும் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு நடக்குது. அதனால் வாய்ப்புள்ளவங்க இந்த வாய்ப்பை நல்லா சரியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த போட்டியில் நீங்கள் கலந்து வெற்றி பெற எங்களுடைய டிஎன் செய்தி குறிப்பு வலையொலி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உடனடியாக இதில் கலந்து நீங்களும் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.